வணக்க மக்கள், இன்றைக்கி ஒரு 150 பேர்த்துக்கு ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சட்டி காய்ச்சதுக்கப்புறம் ஒரு 400 ml கடலை எண்ணெய், அது கூட பெருங்காய கட்டி ஒரு 30 கிராம் போட்டு நல்லா சூடான ஆயிலில் வந்து இது மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கு கூட பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தேவையான தாளிப்பு அதை போடுறோம். அடுத்து நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகா போடுறோம். வரமிளகா போட்டு வரமிளகாவும் நல்லா வந்து கோல்டன் கலர் வந்தோடனே இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். அடுத்து வந்து நம்ம இது கூட கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு சரியான ஃப்ளேவர் வரும். அதுதான் இந்த ரசத்துக்கான ஃபஸ்ட்டு ஃப்ளேவர். அடுத்து அது கூட வந்து தக்காளி சேர்க்குறோம். ஒரு 3 கிலோ வரும். 3 கிலோ தக்காளி சேர்த்து கிண்டுறோம். இந்த டைமில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா ஃபயரை ஏற்றி விட்டு கிண்டுறோம். இது மாதிரி அப்பப்போ கொதிக்கும். அப்பப்போ கிண்டிக்கிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு தக்காளி வந்துருச்சு. மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஃபயரை குறைச்சி வச்சுக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி தக்காளி நல்லா கரைய ஆரம்பித்ததுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு தக்காளி ஃபுல்லாக கரைஞ்சிச்சு. நம்ம வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக கரைச்ச புளி எடுத்துக்கிறோம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அது கூட பார்த்திங்கன்னா பெருங்காய பொடியை ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஒரு 30 கிராம் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணி கொதிக்க விடுறோம். இப்போதைக்கு சரியான ஃப்ளேவர் வரும். நல்லா இது மாதிரி கொதிக்க விடணும், புளியோட ரா ஃப்ளேவர் போகிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நெருக்கி ரா ஃப்ளேவர்லாம் போயிடுச்சு புளியோட. இப்போ வந்து சீரகம், மிளகு இது ரெண்டையும் பொடியாக ஆக்கி வச்சுருக்கோம், அது போகிறோம். அடுத்து வந்து செதைச்சி வச்சுருக்க சின்ன பூண்டு, தரப்பூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை போட்டு லைட்டாக ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணுறோம். ரொம்ப நேரம் குக் பண்ணிடக்கூடாது, ஏன்னா காட்டம் ஓவர் ஆகிரும். அடுத்து மல்லித்தலை, அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் சேர்க்கணும். எல்லாத்தையும் மல்லித்தலையும் நல்லா க்ளீன் பண்ணி ஃபைனாக கட் பண்ணி சேர்த்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு ரசம், அதாவது நம்ம பருப்பு ரசம் பண்ண போகிறோம். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த மசாலாவோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா ரசம் ரெடி. இது கூட உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டா ரசம் ரெடி. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ரசம். ஆனால் கல்யாண ரசம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுவும் கல்யாண வீட்டில் வைக்கிற பருப்பு ரசம் யாருக்கெல்லாம் பிடிக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எப்படி ரசம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள்.